அந்த ஸ்கூல் ஓரத்துல போய் பாருங்க, 7ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கூட கஞ்சா அடிச்சுட்டு. இலவசமா கல்வி கொடுத்தா படிக்க மாட்டாங்க, தம் அடிச்சுட்டு இது அஞ்சா குடிச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப அபத்தமானது. கர்ப்பிணி பெண்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம், ஏழை பொண்ணு பிரசவத்துக்கு. அதுக்குதான் சொல்றேன், அந்த கணவனுக்கு நல்ல வேலை கொடுத்துட்டு அவன் பாத்துப்பான் அந்த வேலையை. நீங்க இந்த இடத்துக்கு நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களா, நீங்க இலவசத்துல வாழவே இல்லையா? இலவசங்கள் வேண்டாம். வை எனக்கு இன்னைக்கு இலவசம் கிடைக்குதுன்னா நான் நாளைக்கு இலவசம் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்ப்பேன். சோ எல்லாமே கிடைக்கும் போது நான் உழைக்கணும்னு எனக்கு எண்ணங்கள் வர்றதில்ல. இலவச சேலை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, போது லோ டெண்டர் விடுவீங்க. லோ டெண்டர்ல கொண்டு போய் கேட்டு அதே இலவசம் கொடுக்குற நீமா அதிகமா பணம் கேட்கறேன்னு சொல்லுவாங்க. உழைச்சவங்களுக்கு சரியான காசு அவங்களுக்கு போய் சேராது. ஒருவேளை இருக்குமோ? பையன் வந்து இலவச பஸ் பாஸ்ல போயிடுவான். நான் போனோம்னா ஒரு ஸ்டாப்பிங் ஏறி இறங்கினா கூட 7 ரூபாய் ஆயிடுது. சோ அவனோட டிக்கெட்டும் சேர்த்து எங்க கிட்ட தான் போடுறாங்க. குழப்பாதரா தவக்கல, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கடா. இலவசம்ங்கிறதே தேவையில்ல சார். அவன் உழைச்சி சம்பாதிச்சான். கவர்மெண்ட் ஸ்கூல் பார்ப்பதுக்கு நகைச்சுவையா இருக்கும். அவனை அழைத்து 2 ஊமை குத்தாவை குத்தி அனுப்பிவிடு. நல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கலாமே சார், ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு? சார் எங்களோட பொருளாதார நிலைமை அந்த மாதிரி. அதேதானே சார்? சார் அதாவது இருங்க, அது நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நீங்க பொருளாதார நெருக்கடி இருந்ததுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்க, ரைட்டா? ஆமா. உங்களுடைய இதே பொருளாதாரத்தை இன்னைக்கு இன்னொருத்தன் இருக்கலாம் தானே? இலவசம் சொல்லிட்டு எல்லா விஷயத்திலும் கொடுக்க கூடாது. எது கொடுக்கணுமோ அது ஒரு அளவு இருக்கு சார். அது என்னது எது? சார் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே இலவசமா கொடுக்க வேண்டாம். அடங்கோ. இலவச மின்சாரம் தேவையில்ல, மருத்துவம் தேவையில்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேண்டாம் சார். இலவசம் இன்னும் குடியில குஷானோன்னு ஜாஸ்தி பேசுவேன். இவர்கள் பேசியதில் எதெல்லாம் ரொம்ப அறியாமையோடு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்க பணம் வாங்குறீங்களா பென்ஷன், அதுவுமே இலவசம் தாங்கிறத நீங்க மறக்க கூடாது. 100% பேர் சமூகத்தில் இருக்காங்கன்னா 20% பேருடைய மனோபாவத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. 80% மக்களுடைய மனோபாவத்தை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. பெரியவாதா 20% யாருன்னா ஒண்ணு அரசாங்க வேலையில் இருக்கவங்க, பணக்காரங்க. என்ன வேணும் அவனுக்கு? என்ன மயில் வேணும் அவனுக்கு? பணக்காரர்களும் இந்த அரசாங்கத்துல வேலையில் இருக்கவங்களும் அரசாங்கத்துடைய பணத்தை சாப்பிடுறது இல்ல. 10,000னா இந்த கிராமப்புறத்துல 80% இருக்கான் இல்லையா, அவன் வந்து வெறும் 200 அளவு தான் பயன்படுத்துறான். அந்த 200 ரூபாய் தான் இந்த இலவச திட்டங்கள். அரசாங்க ஊழியர்களை பத்தி பேசினா, உடம்பு சரியில்லையா அதுக்குரிய மருத்துவ செலவை உங்க வட்டியில காட்டுறீங்க. எஜுகேஷன் லோன் வாங்குனீங்கன்னா அதுக்கு வட்டி தள்ளுபடியா இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் ஏற்கனவே இலவசத்தை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முழுக்க வந்து இலவசம் தான். ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அண்ணா யூனிவர்சிட்டியில எம்எம்சில உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் படிக்குதுல, இதுல எத்தனை சதவீதம் குழந்தைகள் வந்து கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க? உங்களுடைய குடும்பம் வந்து அரசாங்க பணத்தை எவ்வளவு பயன்படுத்துது? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, நீங்க பயன்படுத்துறதுல அல்லது அரசாங்கத்திட்ட நீங்க அடையக்கூடிய லாபத்துல 1% கூட அந்த கிராமத்துல ஒரு சின்ன குடும்பத்துக்கு போய் சேர்றது இல்ல. உங்க அளவுல நீங்க யோசிக்கிறீங்க. அரசாங்கத்துடைய பணத்தை படிச்சுட்டு ஆனா அரசாங்கம் வேற ஒருத்தருக்கு ஒரு சலுகை செஞ்சா தனக்கு வந்து அது வந்து பெரிய பொருளாதார நெருக்கடியா வரும்னு நினைக்கிறீங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. உங்களுடைய சம்பளத்துல வந்து உங்களுடைய சுய தேவைகளை நீங்க நிறைவேற்றி கொள்ள முடியும். 100 ரூபாயும் வாங்குறவன் அது என்ன 360 நாளைக்கு வேலை கிடைக்குதா? அவனுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாமே வந்து இது தன்மானம் சம்பந்தப்பட்டது, இழிவு சம்பந்தப்பட்டது அப்படின்னா நீங்க புளியப்பக்காரன் வந்து பசியப்பக்காரனை கண்டு பொறாமப்பட்ட மாதிரி தான் இருக்கு. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. கஷ்டப்படுறவனுக்கு உழைப்பால கிடைக்கிற சந்தோஷத்தை விட இலவசால கிடைக்கிற சந்தோஷம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி சார். இலவசம் ஹாப்பியா தான் இருக்கு. கண்டிப்பா எல்லா விதத்திலுமே சார். நீங்க போடுற பெட்ரோல்ல அரசுடைய மானியம் இருக்குது. மானியமும் ஒரு விதத்துல இலவசம் தானே சார். எனக்கு மானியமே வேண்டாம், அரசு எனக்கு ஸ்ட்ரைட்டாவே கொடுக்கட்டும் அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். தேவையில்லாத ஐடியாலாம் வந்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறீங்க, ஆனா மத்தவங்களுக்கு கொடுத்தா வேணான்றீங்க. முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையில சார். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இங்க இருக்க அத்தனை பேர் வீட்லயும் டிவி இருக்கும், அதனால நமக்கு அதோட அருமை தெரியாது. ஒருத்தன் வீட்ல டிவி இருக்காது பாருங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு இலவசம் டிவி கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஒரு 2 பேர் வித்துட்டான்றதுக்காக சந்தோஷப்பட்டவன் எல்லாம் நீங்க குற்றம் சொல்றதுன்றது சும்மா ஏதோ காத்துல அப்படியே எழுதுற மாதிரி இருக்கு. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். இலவசத்தை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணணும். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயுமே வேணாம். உடம்பு சரியில்லைன்னா உடனே எல்லாம் அவனுக்கு கொடுத்துட வேணாம். இவ்வளவு டேலண்டட் ஆகுற பாருங்க. ஒரு அரசுக்கு வந்து ஒரு கல்வி மருத்துவம். நீங்க இந்த இடத்துக்கு நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களா, நீங்க இலவசத்துல வாழவே இல்லையா? தன்மானத்தை கேவலப்படுத்துது அது. மாட்டுநாட மானஸ்தன் கல்வியை மருத்துவத்தை நீ கொடுத்துட்டாக்க மதிய உணவு கொடுக்கலாமா? தேவையில்ல சார். அது கர்ப்பிணி பெண்களுக்கு காசு கொடுக்கறாங்களா, கொடுக்கலாமா? அது
வேண்டாம். ஓகே. சார் இவனை என்ன பண்ண சார்? கர்ப்பிணி பெண்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம். ஏழை பொண்ணு பிரசவத்துக்கு அதுக்கு தான் சொல்றேன், அந்த கணவனுக்கு நல்ல வேலை கொடுத்துட்டு அவன் பாத்துப்பான் அந்த வேலையை. எனக்கு ஏதாவது வச்சு வாயில தூக்கி போடு. பஸ்ல போய் படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல அந்த சூழ்நிலையே உருவானும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஏன் நல்ல பள்ளிகள் இருக்கக்கூடாது? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? ஒரு உயர்கல்விக்காக ஒரு குறிப்பிட்ட தொலைவு போய்த்தாகணும். 100 பேர் இருக்கக்கூடிய கிராமத்துல கொண்டுட்டு வந்து ஒரு மேல்நிலை பள்ளி வச்சிடறாங்க. நிலைமையில நம்ம இல்ல, அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொலைவு போய்த்தாகணும். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஏன்பா இங்க இருக்க ஸ்கூல்ல படிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, இங்க இருக்க ஸ்கூல் நல்லா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்கூல் ஓரத்துல போய் பாருங்க, 7ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கூட கஞ்சா அடிச்சுட்டு. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முக்குறான் அவன்? 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை வந்து மருந்து அந்த இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி மூட்டை மூட்டை அவுத்து போட்ற? நீ பீலா மன்னன. இலவசமா கல்வி கொடுத்தா படிக்க மாட்டாங்க, தம் அடிச்சிட்டு இது அஞ்சா குடிச்சிட்டு இருப்பாங்கறதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. எல்லாரும் அதுல தான் படிச்சிருக்கோம் நம்ம. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறாங்க? ஒண்ணுமே கிடைக்காதனுக்கு எதுவுமே கிடைக்க கூடாதுன்னு பாக்குறது வந்து அடிப்படையில ஒரு வன்முறையான கருத்து. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? கஞ்சா அடிக்கிறது அல்லது மருந்து யூஸ் பண்றது வந்து ரொம்ப அபூர்வம் வந்து ஒரு பொதுமைப்படுத்துறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஆனா நான் வந்து மக்களோட பழகுறேன், அவங்களோட பிரச்சனை நேரா கேக்குறேன். நான் இந்த முன்வரிசையில உட்கார்ந்திருக்கவங்களை பற்றி குறிப்புகள் உங்ககிட்ட இருக்கா? நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதான் யாரு? ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா. ஃபாதர் ஜோ எனக்கு தெரிஞ்சவர் தான். நடுவுல இருக்க தெரியாது எனக்கு. ஒரு மாற்று அரசியல் முன்வைக்கிறவங்களுக்கு அநேகமா இவங்க எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கணும். தெரியல. எல்லாருக்கும் ஓபன் கொஸ்டின். ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், 4 வருடம் கழித்து 50% பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியுமா நான் கேக்குறேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. இதே மாதிரி நம்ம காமராஜரோ அல்லது நமக்கு இவ்வளவு பேரை நம்ம படிக்க வச்சாக்க அவங்க அவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு படிக்க வைப்போம்னு நினைச்சிருந்தாங்க. நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? எங்க இருக்கிறோம்? இந்தியாவுல இருக்கிறோமா, அமெரிக்காவுல இருக்கிறோமா? இந்தியாவுல இருக்க சார். சரத் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்றைக்கு இருக்கிற இந்தியா உயர்ந்தவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறாங்க. உயர்ந்தவர்கள் பேசுகிற பேச்சு வந்து இவனுக்கு இலவசம் கொடுக்காத, இவனை வளர விடாத. வெயிட்டிங்கா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். பாண்டிச்சேரியில அரசாங்கம் எல்லாருக்குமே பென்ஷன் கொடுக்குறான். 60 வயசுக்கு கடந்ததுன்னா எல்லாருக்குமே பென்ஷன் கொடு. ஏழை பணக்காரன் பார்க்காத, எல்லாருக்குமே கொடு. யார் யாது? கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? எல்லாருக்குமே நீ 2500 ரூபாய் பென்ஷன் கொடுத்துருக்க. எல்லாருமே பென்ஷன் வேணா, அவனுக்கு காசு போட்டு வாங்குறான், அவனுக்கு வரப்போகுது. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். 2500 ரூபாய் பென்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே சரியா போடும். இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்கற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த மாதிரி மனோபாவம்னு எனக்கு தெரியல, ஒரு வரையறுக்கவே முடியாது. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர நீங்க பட்டவர்த்தனமா உங்க மனநிலையை வெளிப்படுத்துறீங்க. என்ன தெரியுமா? நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்கு இலவசம் வேண்டும். விவசாயம் பண்ற கஷ்டப்படுறவனுக்கு இலவச மின்சாரம் வேண்டாம். செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே.